Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 500 லைக்ஸ் அபோவ் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது 450 தான் மேக்ஸிமம் டச் பண்ணது, இன்னும் 500 லைக்ஸ் வரல. இருந்தாலும் அந்த 450 லைக்ஸ் பண்ண என்னுடைய உயர்ந்த உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு யூடியூப்பில் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ரியாலிட்டி பற்றி பேசி அவ்வளோ லைக்ஸ் வாங்குறது அப்படின்றது பெரிய விஷயம். ஆனால் மக்களுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக சொல்லி லைக்ஸ் வாங்கி கமெண்ட்ஸ் வாங்குறது அது ஒரு பக்கம். இருக்கிறது இப்படி தான், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணலாம், கமெண்ட்ஸுக்கு அதிகமாக பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால், இல்லை லைக்ஸ் மட்டும் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி மார்னிங் அண்ட் பெட் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ட்டு என்னுடைய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நியரஸ்ட் நம்ம சப்போர்ட் ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்பர் சைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக ட்ரெண்ட் கட் ஆக முயற்சி பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் கட் ஆகிட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து கண்டினியூ போனால் ஃபஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபஸ்ட் லெவல் வந்துடும். ஃபஸ்ட் லெவல் எது அப்படின்னா 17,680 ஃபஸ்ட் லெவல், 17,680 ஃபஸ்ட் லெவலாக பார்க்கலாம் நம்ம. ரெண்டாவது லெவல் பார்த்திங்கன்னா 17,720, அதாவது இது மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ரேஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். இந்த லெவல் நான் சொன்னது ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே போனால் மட்டும்தான். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, சஸ்டெண்ட் ஆகிட்டு ரொம்ப நிற்குது அப்படின்னா திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சு வச்சிங்களேன் ப்ரைஸு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். இந்த சப்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கீழே வரும், சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் மேபி கீழே வரலாம். இந்த ட்ரெண்ட் லைன் மேலே கவனம் வச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுடைய வியூஸ் எல்லாம் பை சைடு மாறணும். இல்லை அப்படின்னா ஒன்லி ஃபார் சேல் சைடு இருங்க. ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா சேல் சைடு இருங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போச்சுன்னா பை சைடு இருங்க. ஓகே சரி, இன்கேஸ் இந்த சப்போர்ட் வந்துச்சு சார் 17,580 வரலும் வந்துச்சு அப்படின்னா 17,580 இமீடியட்டாக சேல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா. ஏன் அப்படின்னா இது ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரேக் டவுன். இதில் நிறைய ட்ராப்பிங் நடக்கும். ட்ராப்பிங் மீன் ஒரு 20 to 30 பாயிண்ட் கீழே வரும். இந்த மாதிரி கீழே வந்துருப்பு நிறைய பேர் சேல் பண்ண வைப்பாங்க. அப்புறம் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே திரும்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நம்ம ட்ராப் பண்ணோன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு ப்ரைஸ் கீழே வருது உள்ளே போச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி தெரியும். எது இந்த இடத்துல கீழே வந்துட்டு கொஞ்ச நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே போய்டும். நான் சொன்னேன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஓகே திரும்ப பயஸ் உள்ளே வந்துட்டாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும் அர்த்தம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகும். நீங்கள் பேசிக் லெவலில் நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே போனால் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்தால் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். இது மட்டும் பாருங்கள் போதும். ஃபஸ்ட் லெவலில் 2 லெவல் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் 2வது சொன்னது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகும், அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இது ஃபஸ்ட் லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். இது நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கூட ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபைனலாக க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் பாக்ஸு உள்ளே தான் இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு வியூ போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை பிரேக் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை அந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் அவுட் ஆனால் ஒரு பையிங் மூமெண்டம் பார்க்கலாம். பையிங் மூமெண்டம் அப்படின்னா 42,400, 42,400 வரலும் ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42,500, இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் அப் மூவும் பார்க்கலாம். அதுக்கு மேலே போகாதா சார் அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்மளோட 1000 பாயிண்ட் போகணும், 1000 பாயிண்ட் நம்மளால் கணிக்க முடியாது. எந்தெந்த லெவல்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்மளால் யூகிக்க முடியுமே தவிர அந்த லெவலையும் தாண்டி போகும் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது எவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்திருக்காங்க 42,600. அப்போ 42,600 பிரேக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மேலே தானே, அதுக்கப்புறம் போகாத இல்லை நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும். போகிறதுனா பேக் டு பேக் சப்போர்ட் எடுத்து எங்கெங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, ஸோ இது ரேஞ்ச் கிட்டக்கிட்ட வந்துச்சு, பையிங்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே,
நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ளீனாக தெரிஞ்சு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லாஸ்ட் ஃபைனல் சப்போர்ட் கூட வச்சுருந்தாங்க. இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம் பேட்டர்னா கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து சேல் எடுத்துருவாங்க. அதில் எம் பேட்டர்ன் எடுக்க சொல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த ஹையை நம்ம கவனம் வச்சுக்கணும். சப்போஸ் எம் பேட்டர்னுக்கு ட்ரிகர் ஆகிட்டு ப்ரைஸ் இப்படி வந்துச்சு, இப்படி வந்து மேலே திரும்ப கட் ஆகிடுச்சு, அந்த பக்கம் எஸ்எல் கட் பண்ணிட்டு வெளியே வரணும். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எம் பேட்டர்னா வந்துட்டு அது எம் பேட்டர்னா கண்டிப்பாக எவ்வளோ தூரம் தான் கீழே வந்தே வரும் அப்படின்வாங்க. எம் பேட்டர்னோட வேல்யூ அதோட ஹெட்டு கட் ஆகிறது தான் எம் பேட்டர்ன். அந்த எம் பேட்டர்ன் முடிஞ்சிச்சு, கட் ஆகி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்ன சென்டிமெண்ட்டாக நின்றதாக வேலைக்கு ஆகல. நெக்ஸ்ட் ரேஷன்ஸ் எங்கே வெல்லும் கண்டிப்பாக ப்ரைஸ் மூவ் ஆகவே ஆகும். எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டபிள்யூ பேட்டர்ன் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதோட லோ ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்து தான் ஆகணும். இல்லை நான் டபிள்யூ பேட்டர்ன் கரெக்டாக எடுத்துருக்கேன், டார்கெட் வந்தே தான் வரும், அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இன்னைக்கு கூட அவ்வளோதான். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதுன்னா, கட் ஆனால் மட்டும்தான் பை எடுங்க, இல்லைனா பை எடுக்காது. இங்கேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகி போயிடும் உங்களுக்கு தோணுது, அப்படிலாம் கிடையாது. கட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மேஷன், இல்லைனா இல்லை, சும்மா இருக்குது. இந்த இடத்துல ரேஞ்ச் கிட்டக்கிட்ட வந்துட்டு தான் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா ஃபைனலாக சப்போர்ட் எடுத்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் இது, அவ்வளோதான் தெரியும். நம்மளால் முடிஞ்சது ஓரளவு கண்டுபிடிக்க மாதிரி தவிர இதுக்குள்ளே இங்கே எடுக்கலாமே அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ நம்ம 45 days கிளாஸ் என்ன சொல்லித்தரோம், அதை அப்ளை பண்ணுங்கள். அதாவது நான் வெபினார் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன்னு, அதை வந்து ரெகுலராக ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த ஜோன்லலாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஃபின் நிஃப்டி ஒரு டைம் போய் பார்த்து வந்துடலாருங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி கூட கிட்டத்தட்ட அதே ஜோனில் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு. மேபி இந்த லெவல் டச் பண்ணலாம். ஓகே, இந்த லெவல் டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை அங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்து கீழே வருதா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். 18,840 கிட்ட என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஆனால் இது 17,840 போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் அங்கே தான் வந்து அவங்க செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அங்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க, 2 டைம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹை கிரியேட் ஆகி மேலே போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு லோவும் கிரியேட் ஆகி கீழே வரல. ஒரு ஹை கிரியேட் பண்ணால் அதோட 2வது ஹை கிரியேட் பண்ணுது, அதோட 3வது ஹை கிரியேட் பண்ணுது. மேபி இந்த இடத்துல வந்து இந்த லோ பிரேக் பண்ணாமல் மேலேயே போயிடுச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய நமக்கு இதுவரையிலும் இந்த 5 இயர்ஸாக உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கும் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஃப்ரீ வெபினார் நோட்டிஃபிகேஷன். அதுவும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே வரும் உங்களுக்கு. அந்த டெலிகிராம் சேனலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் வெபினார் குரூப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நாங்கள் ஜாயின் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ கீழே 5 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்ஸ்டாக்ஸு, ஏஞ்சல் ஒன், அலிஸ் ப்ளூ, ஃபயர்ஸு, ஷேர் கார்டு 5 கொடுத்துருக்கேன். 5ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிடலாம். ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் மார்க்கெட் தெரியும் இல்லைங்களா, அது போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸுங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ இந்த இடத்துல வந்து எம் பேட்டர்ன் பார்த்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவேன், ப்ரைஸ் எதுவும் வரும்னு. இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறது. இது டிப்ஸோ அல்லது கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வியூஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் கிடையாது. விருப்பம் இருந்தால் நீங்கள் 5 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இல்லை சார் நான் வெபினார் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றவங்க வெபினார் அட்டன் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். கிளாஸ் எத்தனை நாள் போகும், வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸுக்காக கான்டாக்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.